பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 14,104 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை சார்பில் தற்பொழுது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எம்முடைய செய்தியாளர் செலினா. இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகத்திலிருந்து பிற மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய சிறப்பு பேருந்துகள் வருகின்ற 10, 11, 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் 14,104 பேருந்துகள் இயக்க தற்பொழுது போக்குவரத்து துறை சார்பாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக இயக்கப்படும் 8,368 பேருந்துகளுடன் குறிப்பிட்ட நாட்களில் கூடுதலாக 5,736 பேருந்துகள் என மொத்தம் 16,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. கோயம்பேடு, கிளம்பாக்கம், மாதவரம் ஆகிய 3 பேருந்து நிலையங்களிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. மொத்தமாக 7,75,720 வேறு வரக்கூடிய செல்லக்கூடிய பேருந்துகள் என்பது மற்ற மாவட்டங்களுக்கு பயணிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு 6,54,472 பேர் பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு கூடுதலாக பயணிகள் பயணிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் போக்குவரத்து துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கோயம்பேட்டிலிருந்து ஈசிஆர் மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள், காஞ்சிபுரம், வேலூர், திருத்தணி மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் என்பது இயக்கப்படும். அதே போல மாதவரத்திலிருந்து பொன்னேரி, ஊத்துக்கோட்டை மற்றும் ஆந்திரா மாநிலம் செல்லக்கூடிய பேருந்துகள், திருச்சி, சேலம், கும்பகோணம், திருவண்ணாமலை செல்லக்கூடிய பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மற்ற அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுவதற்கான முடிவுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம், திருச்சி மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள், மதுரை, தூத்துக்குடி, செங்கோட்டை, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், வந்தவாசி உள்ளிட்ட பேருந்துகள் அனைத்துமே கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னைக்கு திரும்புவதற்காக பொதுமக்களுக்கு வசதியாக 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரையிலும் வழக்கமாக இயக்கப்படும் 10,460 பேருந்துகளுடன் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதற்கான திட்டம் போடப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 15,800 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. நாளொன்றுக்கு வழக்கமாக 2,092 பேருந்துகள் இயக்கப்படும். இந்த நிலையில் பயணிகளின் வசதிகளுக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் போக்குவரத்து துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக போக்குவரத்து துறை உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் முழுமையான விவரங்கள் போக்குவரத்து துறை சார்பாக சிறப்பு பேருந்துகள் எத்தனை இயக்கப்பட இருக்கிறது, பொதுமக்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது, அதே போல ஆம்னி பேருந்துகளின் விலை உயர்தல் தொடர்பாகவும் இந்த செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக அமைச்சர் முழுமையான விவரங்களை தெரிவிக்க இருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி செலினா.